ஹலோ காம்ரேட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஸ்டோரி தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். எல்லாரும் முழுசாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓப்பனிங் சீனில் ஒரு பொண்ணு எதிரில் கார் வரதை பார்க்காம ரோடு கிராஸ் பண்ண போறா. அப்போ அங்கே நின்றுட்டு இருந்த ஒருத்தர் வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு அவங்கள தடுக்கிறாரு. ஆக்சுவலாக இவருக்கு கண்ணு தெரியாது போல. அதோட இல்லாமல் இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். ரொம்ப நன்றிங்க. அப்புறம் கண்ணு தெரியாத நீங்க எப்படி நான் வரதை தெரிஞ்சுக்கினீங்கன்னு அவர்கிட்ட ஹீரோயின் கேட்குறாங்க. நீ டெய்லியும் காலையில் 9லிருந்து 10 மணிக்குள்ள இங்கே ஜாகிங் வருவ. இந்த கார் சரியா 9:24 இந்த ரோட்ல வரும் சொல்லிட்டு இந்த நேரத்தில் தான் உன் ஹஸ்பண்ட் ஒரு சிகப்பு முடி பொண்ணு கூட உனக்கு தெரியாம ஒன்னா இருப்பான்னு சொல்லிட்டுறாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு அவங்க திரும்பவும் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அவங்க ஹஸ்பண்ட கூப்பிட்டா அவரு குளிச்சுட்டு போடுற ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வந்ததோட இல்லாம ஏன் செல்லம் ஜாக்கிங் போன நீ பாதியிலேயே வந்துட்டுன்னு பதட்டமா கேட்கிறாரு. அப்ப ஹீரோயின் சந்தேகப்பட்டு ஒவ்வொரு ரூமா திறந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கபோர்டுக்கு பின்னாடி யாரோ ஒளிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்க. அதை அவங்க திறந்து பார்த்தா வெறும் விக்கு மட்டும் தான் இருக்கு. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. என்ன ஏமாத்திட்டு நீங்க ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருக்கீங்கன்னு ஒருத்தன் என்கிட்ட சொன்னான். நானும் அவசரப்பட்டு உங்களை சந்தேகப்பட்டுட்டேன்னு ஹீரோயின் சொல்றான். ஏய் செல்லம், நான் போய் உனக்கு துரோகம் பண்ணவனா? நான் எப்பவும் உனக்கு மட்டும்தான் ஹஸ்பண்ட் சொல்ல. சரி ஓகே, நான் திரும்பவும் ஜாக்கிங் போறேன்னு ஹீரோயின் கிளம்பிட்டுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் பக்கத்துக்கு போர்டுல இருந்து சிகப்பு முடி இருக்கிற ஒரு பொண்ணு வெளியே வரா. அதாவது அவர் சொன்ன மாதிரி உண்மையிலே இவன் ஏமாத்திட்டு தான் இருக்கான். அடுத்து திரும்பவும் ஜாக்கிங் வந்த ஹீரோயின் இப்ப அந்த கண்ணு தெரியாதவனை பார்க்க, ஏன் சார் இப்படி பொய் சொல்லி ஒரு குடும்பத்துக்கு எடுக்கிறது உங்களுக்கு விளையாட்டா இருக்கான்னு அவங்க கேக்குறாங்க. நான் பொய் சொல்லல, உன்னால பார்க்க முடியாத விஷயத்த நான் சொன்னேன் அவ்வளவுதான்னு அதுக்கு அவரு சொல்றாரு. உன் உண்மையை நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு அப்ப நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்ப பார்க்கும்போது அந்த கண்ணு தெரியாதவ அவங்க கையை பிடிச்சு நிறுத்துறான். இனிமே நீ உண்மை கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அந்த உண்மை உனக்கு மத்தவங்களோட கண்ணுல தெரியும்னு சொல்லிட்டு அவன் கண்ணாடியை தூக்கி காட்டின உடனே அவனுடைய கண்ணு ரெட் கலர்ல பிளிங்க் ஆகுது. அப்புறம் வீட்டுல ஹீரோயின் டின்னர் சாப்பிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் ரொம்ப நேரமா பிளேட்ல இருக்கிறத சாப்பிடாம இருக்க, ஏங்க சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கலையான்னு அவங்க கேக்குறாங்க. இல்ல சாப்பாடெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா நான் தான் கொஞ்ச நாளா டயட்ல இருக்குன்னு அப்ப ஹஸ்பண்ட் சொல்லும்போது அவருடைய கண்ணு ரெட்டா பிளிங்க் ஆகுது. இதை பார்த்த ஹீரோயின் என்ன அந்த கண்ணு தெரியாதவன் சொன்ன மாதிரியே நடக்குதுன்னு நினைச்சிட்டு 2+2 = 5 ஹஸ்பண்ட சொல்றாங்க. பார்த்தா அவர் பொய் சொல்லும் போது மட்டும் கண்ணு ரெட்டா பிளிங்க் ஆகுது. இப்ப சந்தேகப்பட்டவங்க என்னை ஏமாத்திட்டு ஒரு பொண்ணு கூட இருக்கான்னு கேட்க, அவன் இல்லன்னு திரும்பவும் பொய் சொல்லும் போது மீண்டும் கண்ணு ரெட்டா மாறுது. அப்ப ஹீரோயின் உண்மையை சொல்லுன்னு அவங்க கிட்ட சண்டை போடும் போது, ஆமா நான் உன்னை சீட் பண்ணதான், அதுக்கு என்ன இப்பன்னு ஹஸ்பண்ட் ஒத்துக்க, என் வாழ்க்கை முழுக்க உன்னை மட்டும் தான் லவ் பண்ணேன், ஏன்டா இப்படி துரோகம் பண்ணன்னு ஹீரோயின் சொல்றா. இப்படி சொல்லும் போது ஹீரோயினோட கண்ணும் ரெட்டா மாற, இங்க நான் மட்டும் பொய் சொல்றவன் இல்லன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அங்கிருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் பார்ல வேலை செய்யறவங்க கிட்ட ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கா. அதோட இல்லாம பொய் சொன்னா மத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சிகப்பு கலர்ல கண்ணாடி போட்டிருக்கா. அப்ப வேலை செய்யறவன் ஹீரோயின் கிட்ட நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா ஒன்னா படத்துக்கு போலாம்னு கூப்பிட, ஹீரோயினுக்கும் அவனை பிடிச்சிருக்கிறதால ஓகே சொல்றான். அந்த நேரத்துல அங்க வந்து எக்ஸ் ஹஸ்பண்ட் இப்பதான் நமக்கு டிவோர்ஸ் ஆச்சு, அதுக்குள்ள இன்னொருத்தனை பிடிச்சிட்டான்னு கேக்குறான். ஹீரோயின் இவனை பார்த்த உடனே, ஏன்டா இங்க வந்த, மரியாதையே இங்கிருந்து கிளம்பிடு, இல்லனா போலீஸுக்கு கால் பண்ணுவேன்னு சொல்றான். அவன் அதெல்லாம் கண்டுக்காம, எங்களுக்கு ஏன் டிவோர்ஸ் ஆச்சுன்னு தெரியுமா, இவன் எப்பவும் பொய் மட்டும் தான் சொல்லிட்டு இருப்பா, அப்புறம் இவன் எப்பெல்லாம் பொய் சொல்றாளோ அப்பெல்லாம் இவளோட கண்ணு ரெட்டா மாறும்னு சொல்றான். அதோட இல்லாம எக்ஸ் ஹஸ்பண்ட் ஹீரோயின் போட்டிருக்கிற கண்ணாடிய அவகிட்ட இருந்து புடுங்கிடுறான். அப்ப பார்டெண்டர் அவகிட்ட இதெல்லாம் உண்மையானு கேட்க, ஹீரோயின் அவன் சொன்னது எல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்றான். ஆனா பொய் சொன்னதால அவ கண்ணு ரெட்டா மாறுது. இதை பார்த்த பார்டெண்டர், நான் இதுக்கு மேல பொய்களை கேட்க விரும்பல, தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பிடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு மூஞ்சில அடிச்ச மாதிரி ஆயிருது. அப்புறம் ஹீரோயின் திரும்பவும் அந்த கண்ணு தெரியாதவனை பார்க்கும்போது அவர்கிட்ட தயவு செஞ்சு பழைய மாதிரியே என்ன மாத்திருங்கன்னு சொல்றான். நானே நினைச்சாலும் என்னால இந்த சாபத்தை திருப்பி எடுக்க முடியாது, ஆனா உனக்கு நீயே பொய் சொல்றதை நிறுத்தும் போது நீ மத்தவங்க கிட்ட உண்மையை பேச ஆரம்பிச்சிருவன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோயின் நேரா அந்த பார்டெண்டர் கிட்ட போயிட்டு, நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பொய் சொன்னதான், ஆனா நிஜமாவே உன்னை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு, உங்கூட இருந்த நேரத்துல உண்மையிலேயே சந்தோஷமா இருந்தேன்னு சொல்றாங்க. ஹீரோயின் அவங்க மனசுல இருந்த உண்மையை சொன்னதால இந்த வாட்டி அவங்க கண்ணு சிகப்பா மாறல. அந்த பார்டெண்டரும் ஹீரோயினை புரிஞ்சுக்கிறான். இதோட இந்த கதையும் முடியுது. என்ன காம்ரேட்ஸ், இந்த கதை நல்லா இருந்ததா? கண்டிப்பா இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதை பத்தின உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படி சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இது மில்லர் வாய்ஸ் ஓவர் அண்ட் நான் உங்கள் எர்னஸ்டோ மில்லர்.